வணக்கம் நண்பர்களே, ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்ஸ் வந்து கிளியர் ட்ரிப் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளியர் ட்ரிப்பில் எப்படி நம்மளே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் பேஜில் கிளியர் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கிளியர் ட்ரிப்பில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கிளியர் ட்ரிப் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா மினிமம் 12% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் தருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு போயிடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் மேலே வந்து ஒன் வே ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு இருக்கும். ஒன் வேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் மட்டும் நீங்கள் போகிறீங்கன்னா ஒன் வே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ட்ரிப்ன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் அதே ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் யூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போகிறீங்க, டெல்லியிலேருந்து மறுபடியும் நீங்கள் சென்னைக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோவில் ஒன் வே தான் சூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒன் வே நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஃப்ரம்ன்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா சென்னை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டூவில் வந்து எந்த ஏர்போர்ட் போடுறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு உதாரணம் நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி வரீங்கன்னா திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக திருச்சி ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு அடுத்தது வந்து டிபார்ச்சர் அப்படின்னு இருக்கும். இந்த டிபார்ச்சர் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டரில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃபேர் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அது வந்து மினிமம் ஃபேர் தான், அது ஃபைனல் ஃபேர் கிடையாது. இதில் வந்து எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 25ஆம் தேதி வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அதனால் 25 நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து கீழே வந்து டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜுக்கு வரும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் அண்ட் கிளாஸஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வேறு வரும். அதில் வந்து அடல்ட், சில்ட்ரன், இன்ஃபன்ட் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா என்னென்னா எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை சில்ட்ரன் ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை இன்ஃபன்ட் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இன்ஃபன்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃபேர் பே பண்ண தேவையில்லை. இன்ஃபன்ட்டுக்கு வந்து ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் 1500 வரைக்கும் நீங்கள் இன்ஃபன்ட் ஃபீ இருக்கும். இதே நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போகிற ஊரை பொறுத்து உங்களுக்கு மாறும். மினிமம் 3000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நான் ஒரு அடல்ட்டு தான் வந்து நான் புக் பண்ண போகிறேன். அதனால் அப்ளை கொடுத்துக்கிறேன். அடுத்தது சர்ச் ஃப்ளைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. சீனியர் சிட்டிசன், ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ். இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் வந்து போகிறீங்க. அதாவது இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது பேசன் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, அதை இந்த ஆஃபரில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து கேரி பண்ணணும். ஏர்போர்ட்டில் செக்இன் கவுண்டரில் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரிஜினல் கேரி பண்ணலைன்னா உங்களுக்கு ட்ரிப்பே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் கேரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்ச் ஃப்ளைட் அப்படி கொடுங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டில் எந்தெந்த ஃப்ளைட்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுடைய ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு நான் ஸ்டாப், ஒன் ஸ்டாப் அப்படின்னு இருக்குது. எனக்கு வந்து நான் ஸ்டாப் ஃப்ளைட் தான் வேணும். அதில் நான் ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஷன் இருக்குது. இது போல் உங்களுக்கு நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதில் எந்த ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ளைட்டை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ளைட் வந்து அதை லிஸ்ட் ஆகும். இதில் எந்த ஃப்ளைட் வேணுமாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நான் வந்து காலையில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ளைட் தான் புக் பண்ண போகிறேன். அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேரை வந்து கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஃபேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ஃபேர் வந்து உங்களுக்கு காட்டும். இது எதுக்கு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ஃப்ளைட் ஜேர்னி வந்து அன்சர்டனாக இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது சான்சஸ் இருக்குது, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை வந்து டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேரோட 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து கண்டிப்பாக போகிறீங்க, அதை நீங்கள் உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி கேன்சலே ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ண முடியும்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க.
ஒருவேளை நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 4வது ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 4வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெறும் 400 ரூபா தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் உங்களோட ஃப்ளைட் ஜர்னி கன்ஃபார்மாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து செலக்ட் கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நம்மக்கிட்ட காசை பிடுங்கிறதுக்காக நிறைய ஆட் ஆன் சர்வீசஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 போட்டிருக்கு ஆட் ஆன் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எதுவுமே நீங்கள் ஆட் ஆன் பண்ணாதீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹேண்ட் லக்கேஜ் அலவன்ஸ், எவ்வளோ செக்இன் லக்கேஜ் அலவன்ஸ், உங்களுக்கு மீல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் உங்களுக்கு மீல்ஸை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் 15 கிலோ வரைக்கும் நீங்கள் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம், 7 கிலோ வரைக்கும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பாலிசி கொடுத்துருக்காங்க, கேன்சலேஷன் பாலிசி, டேட் சேஞ்ச் பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்த ஃப்ளைட்டை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா 4399 ரூபா வந்து உங்களுடைய அமௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அடுத்தது டேட் சேஞ்சுக்கு பண்ணிங்கன்னா 3390 ரூபா எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம பே பண்ணுற ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 சொச்சம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சப்போஸ் கேன்சல் பண்ணாலோ டேட் சேஞ்ச் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஒரு பைசா கூட கிடைக்காதுன்றது தான் இதுக்கான பொருள். அது கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் மேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சீட் மேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 249, 399 புக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் இந்த பச்சை கலர் இருக்கிறது வந்து ஃப்ரீ சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 17 விண்டோ சீட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ரைட் சைட் கார்னர், லெஃப்ட் சைட் கார்னர் இருக்குது விண்டோ சீட்டு. சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக சீட்டு வந்து சிஸ்டம் அசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்ல. இந்த ஆப்ஷன் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசஞ்சர் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேசஞ்சர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து ட்ராவல் பண்ணிப்பாங்க. அது போல் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அவங்க போகலாம். நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண போதும் எந்த சீட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சீட்டு சிஸ்டமே அசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரூப்பாக வந்து நீங்கள் போகிறீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சீட்டுக்காக காசு கொடுக்காதீங்க. ஏன்னா ஏர்லைன்ஸே உங்களுக்கான சீட்டை வந்து ஒன்றா தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்ல. அடுத்தது கீழே வந்து செலக்ட் மீல்ஸ் கொடுங்க. மீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. ஒரு மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு இருக்குது, 500 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து செலக்ட் பேக்கேஜ் கொடுங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு 15 கிலோ வந்து செக்இன் லக்கேஜ் அலவன்ஸ், ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 15 கிலோ வரைக்கும் நீங்கள் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். இந்த ஆப்ஷன் வந்து அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்றவே நீங்கள் கொண்டு போகலாம். இந்த ஆப்ஷன் எதுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலான்னா ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதிகமாக பே பண்ணுவீங்க. இது வந்து 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அடிஷ்னல் பேக்கேஜ் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து செலக்ட் இன்சூரன்ஸ் போங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்தது கண்டினியூ ட்ராவலும் கொடுங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன்னா இந்த பேஜில் தான் பேசஞ்சரோட நேம் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து ஆட் அடல்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் தான் நீங்கள் நேம் கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் அப்படின்னு இருக்குது. கீழே வந்து லாஸ்ட் நேம் இருக்கும். நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் கிவன் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே போல் சர் நேம் அப்படின்னு இருக்கும். கிவன் நேமில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் மிடில் நேமாக நீங்கள் போடணும். அதே போல் சர் நேமில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட் நேமில் வந்து கொடுக்கணும். ஒருவேளை உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து கிவன் நேமில் ஒரு 4 நேம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இனியன் ராதாகிருஷ்ணன், ரேவதி, உதாரணமாக இனியன் சுபாராணி, ராதாகிருஷ்ணன் இனியன், உதாரணமாக இனியன் ராதாகிருஷ்ணன் ரேவதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இனியன் ராதாகிருஷ்ணன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கிவன் நேமில் இருக்குன்னா இது
உதாரணமாக இனியன் ராதாகிருஷ்ணன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவன் நேமில் இருக்குன்னா இது எல்லா டீட்டெயிலும் அடிக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் இனியன் ராதாகிருஷ்ணன் மட்டும் அடிச்சுட்டு ரேவதிக்கு பதிலாக ஆர் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் தான் சர்நேம் ஆப்ஷனும். சர்நேமில் ஒரு 4 நேம் இருந்துச்சுன்னா அதில் 2 நேம் மட்டும் கொடுத்துட்டு 2 நேமுக்கு வெறும் இனிஷியல் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இன்டர்நேஷனல் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் இது மாதிரி தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அது போல் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டில் நேம் என்ற காலத்தில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமில் கொடுக்கணும். அடுத்தது லாஸ்ட் நேமில் உங்களுடைய அப்பா நேமோ இல்லை உங்களுடைய இனிஷியலோ நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டில் வந்து இனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே போல் லாஸ்ட் நேமில் வந்து அப்பா நேம் இருக்குது. நான் வந்து என்னுடைய அப்பா நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது கீழே வந்து சேவ் நியூ அடல்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும். இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. ஏன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய போர்டிங் பர்சன் சென்ட் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பரும் கரெக்டாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய மொபைலுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்குது. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேர் பிரேக்கப் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து 345 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃபேர் வந்து 3218 ரூபா. எப்போதுமே பேமெண்ட் பேஜில் தான் உங்களுடைய ஃபைனல் ஃபிகர் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன ஃபேர் பார்க்குறீங்களோ அந்த ஃபேர் வந்து உங்களுக்கு கடைசியாக இருக்காது. ஏன்னா கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு வெப்சைட்ஸுக்கும் உங்களுக்கு மாறும். அடுத்தது அது கீழே வந்து இதை கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, டேட்டு கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா, செக்டார் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேஃப் மோடு தான். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்கள் டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க வந்து கிளியர் ட்ரிப்பில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்களே புக் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.